காய்ச்சல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. கை காலெல்லாம் ரெண்டு தோல் பட்டை வந்து வலிக்குதா? வலி தான் எடுத்து விட்டுறேன். உடம்பெல்லாம் எடுத்து விட்டுறதா? எங்க ராஜசீக்கிரம் போனீங்களா? என்ன சொன்னாங்க? மருந்து மாத்திரம் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. உடம்பு வலி எவ்வளோ நாளுக்கு? ஒரு 1.5 மாசம். விடுங்க. நடந்து போங்க. இப்ப நடந்து போங்க. நடந்து போங்க. வேக போங்க. மீன் வந்து படி வராங்க பாரு. நடந்து கூடு கூட வருது. எப்படி கேளுங்க. கட்ட வந்து என்ன எப்படி வாடிக்குப்பா? உட்காரு உட்காருதா வார்த்தை பயப்படாத. ரன்னிங் ஒரு ஸ்பீட போ. உட்காரு. காலை சொல்லலாமா? காலை சொல்லலாமா? வீட்டில் போய்ட்டு அவன் சொல்லுவாங்க பையன் அந்த மாதிரி பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. சேரில் உட்காராங்க. கீழே உட்காருங்க. காலை நீட்டுங்க. மடக்குங்க. கை கடலில் உதருங்க. செய்ய கூப்பிட்டு ஃப்ரீயாக்கிடுங்க. அதேமாரி சுடு தண்ணி கல்லுப்பு போட்டு சூடு பண்ணிவிட்டு ஒத்தனை கொடுங்க. இப்போ இருக்கானே அப்படி சொல்லி தான் சொல்ல எடுத்து வர்றேன். வீட்டில் போய் அதேமாதிரி தண்ணி வச்சு இங்கே இடுப்பு இந்த காலெல்லாம் கொடுங்க. கழிச்சு பாருங்க. தூக்குங்க. இப்போ தூக்குங்க. தூக்கு நீ தூக்குமா தூக்குமா நீ போதுமா? வரதா வரலையாமா? பரவாயில்லையாமா? பரவாயில்லையாண்ணே? எனக்காக சொல்லக்கூடாது, உங்களுக்காக சொல்லணும். பார்த்தா தூக்கா தூக்கி போடுதா? தூக்குதா நீ வருதா? அதான் தெரியுங்களா? சொல்லிங்களா? அந்த அம்மாவுக்கு கேட்டுட்டீங்களா? ஏக்கா ஏன் கழுவுங்க? எது கழுவுங்க சொல்லுங்க. ஒன்று சரி பண்ணிட்டா யாருமே அழுகாதீங்க. என்கிட்ட வாங்க. போகிறவங்க சிசி சந்தோஷமா போகணும். அந்த வேலை தான் நான் பண்ணுறேன். கொஞ்சம் வேகம் நடந்து போங்க. வேகமாக போங்க. ஸ்பீடாக போங்க. தள்ளு வேகமாக நடந்து போமா. அப்போ அந்த இப்போ எப்படி பார்க்கலாம். என்ன விஷயமாக்கா பத்தி நிறைய பத்தியா? இந்த மாதிரி வீட்டை கடைப்பிடிக்க ஒன்றும் ஆகாது. வழி இருக்குதா? பாருங்க. நடந்து போங்க. நடந்து போமாக்கா. இன்னும் நடந்து போங்க. எப்படி இருக்குப்பா? பரவாயில்லையா? வாங்க. என்னய்யா உட்காருங்க. உட்காரு. கடை சொல்லலாமாம்மா? கடை சொல்லலாமா? உட்காருங்க. வீட்டில் அதே மாதிரி பண்ணணும். பேர் பேரு இந்த கையெழுத்த பேர் என்ன? லட்சுமி தனலட்சுமி இப்படி சொல்ற என்ன நல்ல பேர் தனலட்சுமி. கொஞ்சம் இருக்கா தனலட்சுமி? என்னத்தா இருக்கா? ஒரு கீழே விழுந்தீரமா? இப்ப இல்ல முதல்ல விழுந்தீங்கன்னா கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நானும் கேட்கல. பழைய கதையெல்லாம் எடுப்பேன். ஒரு 10 வருஷம் அதுதான் கேட்கிறாங்க.
அது கம்மியா இருக்குது, இதுதான் ஜாஸ்தியா இருக்கு. மோசம் சிந்தனையை கொஞ்சம் குறைங்க. இருக்காடியா உனக்கு ரொம்ப செஞ்சுப்பாங்க. அதுதான் ஒரு கறி சொல்லிட்டேன். சிந்தனை தூக்கி குப்பையை போட்டா தெரியுதா? அப்போ நல்லா இருக்க முடியுமா? நம்ம சிந்தனையே நமக்கு நோயாகி போகும். தெரியுதா உனக்கு? முன்னெல்லாம் ஒரு புக் வச்சு படிக்கிறது கிடையாதா? இல்லை ஏன் நல்லா ஃபோன் வந்துங்களா? நாங்கள் வைக்கணும். அதான் எல்லா கஷ்டத்தையும் புக்கை வச்சு படிக்கணும். இனிமேல் உபயோகம் வந்து படிக்க மாட்டீங்களா? படிக்கிறேன். எரியுது. வழி எடுக்கும். நடந்து பார்த்தா நடந்து போங்க. பொறுமையாக நடந்து போங்க. இப்போ வேகமாக நடந்து போகலாம். போங்க, நடந்து போங்க, நடந்து போங்க, நடந்து போதா. என்னதா ஏதா பரவாயில்லையா? இந்த மாதிரி வீட்டில் பயன்படுத்திங்க. வழி வராது. நான் திரும்ப வாரம் வாங்க விட மாட்டேன். நான் கை வச்சேன்னு நான் வரல. எங்கள் அப்பா நாராயணன் பண்ணி தராது. நான் செய்யாரு. அதே மாதிரி ஐயா எனக்கு பிரச்சனை தீர்த்துக்குன்னு சொல்லி நீங்கள் இது மாதிரி பண்ணுங்க, ஃப்ரீயாயிடும். அதை இடு பண்ணிக்குதாக்கா? இடு பண்ணிக்குதா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல இதனால தான் நினைச்சேன். இடு பண்ணிக்குதா? இப்ப தெரியல எனக்கு. இருக்கா? இருக்காது. இல்ல இப்ப தெரியல. இருக்காது. அதான் கேட்டேன். இடு பண்ணிக்காது. அது போங்க. நடந்து போங்க. புண்ணியக்கூடாது. நிமிந்து போகணும். இல்லை இடுப்பு வளர்ந்துக்கணும். என்னடா பரவாயில்லையா? உட்காருங்க. எடுத்துக்கிறேன் சார். இதை அனுப்பிடுறவங்க நீங்கள் போகலாம். உங்கள் வேலையாக இருக்கலாம். உட்காந்து பார்த்து உட்காருங்க. கால் நீட்டி இப்படி நடந்து போறேன். நடந்து போதா நான் குரோம்பேட்ல இருந்து வரேன். இந்த பெயின் ஒரு 3 months ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பரவாயில்ல. பார்த்தேன். கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கணும்னாரு. கொஞ்சம் லேட் ஆகும். இல்ல பெயின் போகல எனக்கு. ஆச்சு. இல்ல எதுவும் கேட்கலங்க. நல்லா இஷ்டப்பட்டு கொடுத்தேன். சாப்பிட்டாங்க. தேங்க்யூ. வாங்கடா. கேட்டு பண்ண சொல்லு. அந்த வயசு தான் கேட்டேன். இந்த வயசுல யாரு கேட்டேன்? ஆனா கோவம் நிறைய போகிறது பார்த்தா ஏன் போறியா? வாங்க. தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கோம். ஆனா ஐயா சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. புடவை 100 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. அன்னதானம் கொடுத்தாங்க. சாப்பிட்டோம்.
ஆனால் 100 ரூபா பணமும் ஒரு புடவும் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டோம். நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரோம். நன்றி. விட்டு வேலை பாரு. எவ்வளோ நல்லா சொல்லிட்டேன். எங்க போனீங்க? மலேசியா சிங்கப்பூர்ல எங்க ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னு கேட்டேன். எவ்வளோ செலவாச்சு? 40 வருஷமா? 40 எத்தனை வருஷம் இருக்குது? 5 வருஷமா இருக்கு. ஒன்றும் முடியலையா? என்ன சொன்னா டாக்டர்? நடக்க முடியல. டாக்டர் என்ன சொன்னாங்க? சொன்னாங்களா? போ வேமா போ, அடுத்து வேமா போ. ஓ பேசி கட்டியா எப்படி எப்படி சத்தமா சொல்லி மின்னிக்க எந்திரி எந்திரி நட. அப்ப நடந்துக்கு இப்ப நடக்க எப்படி பாருங்க. வழி தெரியுதா? குறையிலையா? குறையிலையா? அதான் சொல்றேன், பாதி வழி குறையும், பாதி கொஞ்சம் இருக்கு. வீட்டுல படிக்கணும் தெரியுதா? அப்ப எப்படி இப்படி இப்படிதான் இந்த எவ்வளவு ஸ்பீடா போறேன். என்ன வாய்ப்பு வரல? ராமாவா நாளையா கொஞ்சம் அமைதியா இருங்க. தயவுசெய்து கையெழுத்து கும்பிடுறாங்களே, அவ்வளவுதானே சொல்லுங்க. ஏமா கொஞ்சம் பேசாதீங்க. உடம்புல ரத்தம் சொன்னாங்களா? வாய்க்கு வந்து பேச சொல்லுங்க புரியுங்க. நான் போகுது வீடியோ போடுறேன் மக்கள் பார்த்து வர வச்சு பண்ணி சும்மா சும்மா பேசுறீங்க. நான் மக்கள் செலவு பண்ணி தரீங்க. ராமாண்டு திருவண்ணாமலை சொன்னாங்க. பின்னாடி உட்காந்துருக்காரு. கூப்பிடாங்க. போனது ஓடி போய்
போன அந்த வெயிட்டி கட்டி தூக்கி வச்சு போ நடந்து போ வேமா வேமாமா என்ன செய்யறீங்க சத்தமா சொல்லு எப்படி இருக்காரு நல்லா சத்தமா சொல்லுங்க ஐயா கேட்குற மாதிரி. போச்சா இந்த ஓரம் இந்த ஓரம் என்ன பண்ணுது முதுகு கை எல்லாமே எங்க வலிக்க சொல்லு இந்த கை இந்த கை இப்ப இருக்கான்னு பாரு என்ன வாசல்ல பேச விட்டுருக்கு. போச்சா இப்ப பாரு போயிட்டல இருக்கா அப்புறம் என்ன பண்ண பாரு நல்லா பாரு யோ அந்த பக்கம் வாயா யோ எப்படி இருக்கு கொஞ்சம் விட்டுருக்கு. விட்டுருக்கு என்ன விட்டுருக்கு பரவாயில்ல இருக்குது கொஞ்சம் பரவாயில்ல. முருகத்தூர் ராமநாடு பரம்பக்குடி ஏகப்பாத்தான் கேட்கல இங்கே வரவும் கொஞ்சம் விட்டுருக்கு கொஞ்சம் ஐயாட்ட வரவும் கொஞ்சம் விட்டுருக்கு இது 15 வருஷம் பிறந்தது டாட்டெல்லாம் பார்த்தேன் முட்டி தேஞ்சிருக்கு ஊசி ஓட்டா 4 நாளைக்கு விடு நாளத்து வந்துடும் அப்படின்னு சொன்னாப்புல பார்த்தோம் ராமநாடு எல்லாம் முட்டி தேஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அதோட ஐயாட்ட வரணும்னு ஒரே பிடிவா சேர்ந்து கூப்பிட்டு வந்தேன் விட்டுருச்சு அண்ணன் நல்லா இருக்காரு 40,000 ரூபா செலவு ஐயா வேணான்ட்டார் கையை 2 போட மாட்டார் அண்ணாதானம் போடுறாரு சொல்லுங்க குறைவில்லையா அது சொல்லுங்க முன்னைக்கு குறைச்சா குறையிலேன்னு அதை கத்துக்குங்க பாருங்க உடனே பாரு என்னையா பாக்குற வலி குறைச்சிங்க சொல்லுங்க. இப்ப பாரு இப்ப பாரு வாய தொடர்ந்து பேசி இப்படி ஊமை மாதிரி விளையாடுறேன் ஐயா வலிக்குது சொல்லுங்க ஐயா. வாயை தோல் சொல்ல மாட்டேன் வழி குறைஞ்சி குறைஞ்ச எத்தனை வருது 1 வருஷம் இருக்கு எவ்வளோ சொல்ல பண்ண 10,000 சொல்றீங்களா நான் இப்பே சொல்றேன் உங்களால முடிஞ்சது தர்மத்துக்கு கொடுங்க அப்பதான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல போங்க அவ்வளவுதான் இல்லையா நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை தான் இல்லையா விட கட்டு போய் மணி அதுக்கு அப்புறம் அனுப்பிடுவோம் ஏமா அப்போ ஸ்டார்ட் ஆக போய் வரணும் சோறுக்குனாக்க வயது மணி இப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சாப்பாடு தான் எனக்கு மெயின் போன் வரக்கூடாது போன் ஆஃப் பண்ணி போடுங்க சேனல் போடுங்க சார்.
நடந்து போ வேமா போ போ வேமா ஓடு ஓடியா பார்க்கலாம் ஓடியா ஓடி வாயா நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா மச்சான் ராம்நாட்லேருந்து வந்திருந்தாரு. நான் எனக்கு வீடு திருவேற்காடு. என் மச்சான் ராம்நாட்லேருந்து வந்தார். அவர் கூப்பிட்றதுக்கு வந்தேன். அவர் போரூருக்கு பக்கத்தில் இங்கே நல்ல இடத்துல வேலை பார்க்குறாங்க, நல்ல சாமியார் இடத்துல பார்க்குறாப்புல அப்படின்னு சொன்னாப்புல. நான் திருவேற்காடுலேருந்து வந்தேன். நான் எனக்கு காலு ரொம்ப வலியாக இருந்துச்சு. அவங்க சொல்ல வந்து எனக்கே தெரியும். நானும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தேன். பார்த்ததில் ஐயா போட்டா பார்த்தால 90 இதில் வச்சு காலு தேயிலை இதெல்லாம் போட்டார். நல்லபடியாக இதாகிடுச்சு. இந்த கொஞ்சம் வலி தீர்ந்த மாதிரி இருக்கையா 10-15 செலவு பண்ணேன். ஏசி ஹாஸ்பிட்டலில் இங்கே பார்த்தேன். இன்னும் இது வரைக்கும் இன்னைக்கு கண்டினியூ மாத்திரை தான் சாப்பிட்டேன். ராம்நாட்டிலேருந்து வந்தாங்க மச்சான் தான். அவங்க சொல்ல போய் இந்த இடத்துல சொல்ல அவங்கள கூப்பிட்டு நான் வந்தேன். இப்போ எனக்கு இந்த வலி தீராமல் இருந்துச்சு. இப்போ வெளியே போகிறது மாதிரி இருக்கியா வெட்டியாச்சு. அதெல்லாம் பணம் வாங்க மாட்டாரு, அண்ணன் போடுறாரு, ஃப்ரீயா போட்டு செய்யுங்கன்னு சொல்றாரு. பாருதா இருக்கான்னு பாரு மாதிரி குறையுதா லேசா இப்ப பாரு போச்சா சொல்லமா போச்சா இப்ப பாருங்க இருக்கான்னு இப்படிலாம் ஆஸ்பத்திரி போன டாக்டர் முறுக்குங்க இருக்கானே போச்சா காலை சொல்லலாமா அதோ ஓடணும் நான் பார்க்கணும் உன்னை ஓடு ஓடுதா எப்படிதான் இருக்க வரி இல்லையா அப்படியே சொல்லுதா உட்கார முடியல நிற்க முடியல. ராமநாட்டில இருந்து தான் வரும். அவரோட சேர்ந்து பார்த்துட்டு போயிட வந்தேன். இப்போ விட்டுருச்சு, கொஞ்சம் வலி விட்டுருச்சு. 1 மாசம் இருந்துச்சு. 2 காலுமே டாக்டர்லாம் பார்க்கல. மாத்திரை வலிக்கிறது மாத்திரை வாங்கி போடுறது அப்படி பார்த்து சரியாயிடுச்சு. இங்க வந்து ஐயாத காசெல்லாம் வாங்கல. அண்ணன் சாப்பிட்டேன் நல்லா. அண்ணன் தரமும் போட்டுருவேன். வீட்டுல நான் பண்ண முடியாது. வழி இல்லை அடிச்சு விடுறேன். வலி இருக்குது. இந்த கை எங்க சொல்றீங்க? திருவண்ணாமலை வரேன். சரி இப்ப கை என்ன பண்ணுது? இந்த கை வருது. இந்த கை இது மாதிரி ஏற மாட்டேங்குது. இந்த கால் நல்லா இருக்குது. கால் வலிக்கு 2 கால் வலிக்குது. கால் வலது காலும் இடது கையும் வலிக்குது ஐயா. குறைஞ்ச பிறகு 5 வருஷம் மேலே இருக்குது. 5 வருஷமா இருக்குதா? ஆமா. எங்க போறீங்க? நான் திருவண்ணாமலையில செந்தில்நாதன் MS அவரு MBBS MS அவர் பார்த்து கூட சரியா சொல்லட்டும். என்னமா எல்லாத்தையும் சொல்றாங்க. நான் பப்பி தர போறேன் வீடியா திருவண்ணாமலை அருணையில் பார்த்துக்க அருணை ஹாஸ்பிட்டலில் அவர் பார்த்து கூட அவர் என்ன சொல்றாரு, கை இறங்கி இருக்காங்க தூக்கி வைக்கணும்னு சொல்றாருங்க. அது வந்து குணமாகலை. அவர் சொல்றது குணமாகலை. அதுவே யூடியூப்ல உங்களை பற்றி பார்த்தேன். ஐயா நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு. அப்போ என்ன நம்பிட்டீங்களா? நம்பி வந்து நம்பர் என்ன நம்பிட்டீங்களா? எவ்வளவு செலவு பண்ணி பார்த்துட்டேன். என்னால் முடியல. சரி முட்டு பாருங்க. சிக்கன் பார்க்க மாட்டியே தூக்குறேன். தூக்குங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து உடனே தூங்க. சரி முட்டி அடிக்கிற பாருங்க. இருக்கா எங்க போச்சு? எங்கேயா போச்சு முட்டி வலி? வலி கம்மியாக இருக்குது. போச்சா?
ஏன் போன சர்வீஸில் போடுங்க. நான் மக்களுக்காக வீடியோ போகிறேன். ஃபோன் சத்தம் ஏதாவது வரும், மக்கள் சொல்லி வராது. கையெழுத்து கும்பிட்ற தயவுசெய்து செய்யுங்க. ஒரு 2 மாதம் ஆகும். அப்புறம் செவ்வாய் வெள்ளியால் வெள்ளி நான் போடுவேன். 10 மணிக்கு வந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை 12 கூட வந்துருங்க. 12 கூட வந்துருங்க. ஒரு 3 மாதம் ஆகும். அது பிறகு தான் தோல்வி செவ்வாய் வெள்ளியால். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, ஆட்டி பிரச்சனை, நோய்கள் பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதோட பண்ணுறேன் மக்களுக்கு வேண்டி. ஆமாம் 3 சென்ட் சொல்லுவேன். நோய்கள் பிரச்சனை மருந்து இருக்கிறவரை என் மருந்து பாருங்க. அப்படி இருந்து மக்களுக்கு சேவை பண்ணுறேன். பாவம் வழியில் துடிக்கிறீங்களே, தீர்க்கணும். தண்ணி விடுங்க. கை தூக்கியா, கை தூக்கிய இப்ப எதுவுமே கை தூக்கு, கை தூக்கி எப்படி பார்க்கலாம். இன்னைக்கு எவ்வளவு சொல்லு, வலிக்குதா, கொஞ்சம் வருதா, வரலையா? முதல்ல வந்து இப்போ இருக்கு. கொஞ்சம் முதல்ல வச்சா ஐயா நல்லா இருக்கு. எனக்கா சொல்லாதீங்க. இல்லையா, உண்மையா? உண்மைதான். உதவி பண்ணு. தூங்க. ஐயா கொஞ்சம் பரவாயில்ல, இதோட வெளி பரவாயில்ல. பரவாயில்லையா? எனக்கா சொல்லக்கூடாது. இல்லை உண்மை. கொஞ்சம் இருக்குது. வேற என்ன வேணும்? அதான் வழி நடந்து போங்க. வேமா ஸ்பீடாக போங்க. வேமா போகணும். வேமா நடங்க, நடங்க. நீ ஸ்பீடாக வா. ஒரு ஆளுக்கு 1000-2000 மட்டும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம்? அந்த ஆசை இல்லை, அவங்களே தரணும். எனக்கு உங்களால் முடிஞ்ச தர்மம் அன்னதானத்துக்கு தர்மம் விடுங்க, அவ்வளோதான். இப்போதான் உங்க கர்மம் எல்லாம் தீரும். இப்போ ஆஃபீஸுக்கு போனால் பையன் சொன்ன மாதிரி பில் போடுறாங்களா, எவ்வளோ பில் போடுறாங்க, கட்டுப்பாங்களா? அதனால் உங்களால் முடிஞ்ச அன்னதானத்துக்கு தர்மம். எவ்வளோ நாள்? 1 வருஷம். எங்கே போனீங்க? நான் எங்கேயும் போல, வீட்டிலே தான் இருக்கேன். ஆசிரியர் போலியா, மாசம் போலியா? போனேன். மூட்டு தேஞ்சு போச்சு. உட்காரக்கூடாது, கீழே உட்காரக்கூடாது, மேலே தான் உட்காரணும், நின்றுட்டு தான் இருக்கணும், சப்பலாங்கல் போட்டு உட்காரக்கூடாது. சம்பளம் போட முடியுமா? இப்போ முடியறதில்ல. காலையிலேருந்து ரொம்ப அவஸ்தைப்படுறேன். வழிகள் பாருங்க, வழிதான் பாருங்க. இப்போ உட்கார் சம்பளம் போடுப்பேன். போடத்தான் நான் பார்த்துக்கிறேன். அந்த வழியில் உட்கார் சம்பளம் போடுங்கப்பா. போடுத்தா, பார்த்துக்கலாம். போடுத்தா என்ன? ஏன் அழுகுறீங்க? உங்க அழுகைய கண்ணீர் துடைத்தான் உட்காந்துக்கிறீங்க. அழுகக்கூடாது. எப்படி அழுகாத்தான்? நான் இருக்கிறது உங்களுக்கு பண்ணுறது, நான் தான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏன் அழுகிறீங்க? உங்க கண்ணீர் துடைக்க தான் இருக்கிறது. வீடியோ போகிறது உங்க மக்களுக்காக போகிறேன்னா இது வந்து உங்க வழின்னு இல்லை, என்னுடைய வழி, சகோதர வழி சொல்லி எடுத்து தெரியும். நல்லா இருக்குங்களா? அதுதான் எதிர்க்கும். எப்படி இருக்கா? ஓகே பார்த்தேன். அழுகாத்தா? கீழே விடாம குடிங்கண்ணா. சும்மா அப்படியே குடித்தையா தான் அப்படி கொண்டு போறேன். சும்மா அப்படியே குடிங்க. தண்ணி தான் மருந்து, நோய் எல்லாம் எங்க அப்பா கொடுத்ததே மண்ணும் தண்ணியும் தான். ஆமா மூச்சு விட்டு பார்க்கலாம். இப்போ மூச்சு விட்டு வேகமா ஓடி போய் சொல்லுங்க பாரு. ஓடி போ, ஓடி வா. என்னதா என்னைய கூப்பிடுறீங்க? என்ன சொல்லுங்க. நல்லா இருக்கு. எனக்கா சொல்றீங்க, உனக்கு சொல்றீங்களா? எனக்கு நல்லா இருக்கு. வந்தது
இந்த நாமத்தை வெறுவதில் போட்டு கலைக்குடி ஐயா நாராயணா எனக்கு இருக்கிற பிரச்சனை வரையில் தம்பிங்க கரெக்டாக வந்துடணும் செய்யணும் அப்படின்னு போட்டு குடியே காலையில் சாயத்துக்கு நிறைய கொடுத்தோம். ஐயா நாங்கள் திருவண்ணாமலை வரோம். நாங்கள் எனக்கு தீராத இந்த மூட்டு வலியும் கை வலி இருந்தது. ஐயாட்ட வந்த பிறகு எனக்கு கை கால் வெளியே நல்லா இருந்தது. நான் திருவண்ணாமலையில் 2-3 பெரிய ஹாஸ்பிட்டலில் எம்எஸ் கிட்டலாம் பார்த்தேன். பார்த்து கூட குணமாகலை எனக்கு. நானும் ஒரு 60-70 மேலே செலவு பண்ணி பார்த்து கூட எனக்கு குணமாகலை. இப்போ ஐயாட்ட வந்து பார்த்ததால இந்த காலும் கை இப்போ நல்லா நீட்டுறேன், நல்ல வலி குறைஞ்சிருக்குது. ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா வந்து பணத்துக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் பணக்கார, நாங்களாக விருப்பப்பட்டு தான் அவருக்கு செய்கிறோம், கொடுக்குறோம். அது ஒரு புண்ணியங்க அது அவருக்கு. திருவண்ணாமலையிலேருந்து வரேன். எனக்கு ரொம்ப நாளாக கொஞ்சம் 1-2 வருஷமா நுரையீரல் சம்மந்தப்பட்டது, மூச்சு வாங்கும் நடந்தா. அது எனக்கு சொல்ல முடியல. 1 வருஷமா முட்டி வலி இருந்துச்சு. இப்போ ஐயா கிட்ட இருந்து வந்து அந்த திருநீரும் தண்ணியும் கொடுத்தாங்க. என்னால் நடக்க முடியுது, வலி இல்லாம இருக்கு. நான் யாருக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல. என்ன யூடியூப் மூலமாக நாங்க இங்க வந்தோம். நன்றி, கோடானு கோடு நன்றி. ஐயாவுக்கும் நன்றி. ஆனா எங்ககிட்ட பணம் எதுவும் கேட்கல, வயிறார சாப்பாடு போட்டாங்க. அதுக்குண்டான எது எங்களால முடிஞ்சது ஏதோ நாங்க கொடுக்குறோம். ஐயாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நன்றி. முடியாத நிமிந்து நடந்து போங்க, நிமிந்து போங்க. கொஞ்சம் இழுப்பு அடைஞ்சிடும் உங்களுக்கு. வேகமா அடிச்சுவாங்க, வேகமா. இப்ப ஆமா நான் பாத்து வேகமா நடந்து வாமா. போலாமா? விடுமா கால பையன் கால வேகமா நடக்குது, வேகமா நடக்குது, போலாம். இன்னும் நடக்க ஸ்பீடா. கீழே பார்க்காத நின்று பார்க்க இருக்குது. எப்படி இருக்குதா? படிக்குதா? கேட்கணும் பாருங்க. நான் என்ன சொன்னேன், பாதி வழி குறைய முடியும் தான் சொல்லிட்டு நானு. இப்ப இருக்க பாரு வழிய, இப்ப இருக்க பாரு. போதா அந்த பரவாயில்லையா? உட்காரு. வீட்டுல என்ன போட்டு என்ன பண்ணலாம், அது மாதிரி பண்ணணும். பண்ண சுத்தம் கொஞ்சமா குறைஞ்சிடும். தாம்பரத்துல வரங்க. ரொம்ப 2 வருஷமா கால் வலியில ஹாஸ்பிட்டல்ல போய் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டேன், சரியாகல. இது டிவியில பார்த்துட்டு தான் வந்தேன். யூடியூப்ல பார்த்துட்டு சரி வரலாம், சாமியை பார்க்கலான்னு வந்தேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் காலெல்லாம் உருவி சரி பண்ணாரு. நல்லா அன்னதானம் போறாரு. வந்த உடனே சாப்பிட்டுட்டு தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்றாரு சாமி. அதே பிரகாரம் வந்தோம், பார்த்துருக்கோம். எங்களால முடிஞ்சதை நாங்கள் கொடுக்குறோம். பைசாலாம் யாரும் கேட்கல, யாரையும். சாமி முடிஞ்சதை நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு உடம்பு நல்லாவது சாமியை நம்புறோம். எனக்கு குடும்பத்தை நல்லா கொடுங்க, அக்கா முதல்ல எந்த பிரச்சனையும் வரும், வேட்டத்துக்கு அவளை திட்டா திட்டா நான் அவனை மூக்க என்ன பண்ணா எனக்கு வரும். வேலை கேட்டுக்க நான் பண்ணி தரேன். என்னோட தெரியாம போகணும், ஒரு தர்மம் மட்டும் தெரியக்கூடாது. ஆமா, ஒரு கைக்கு தடவை கை தெரியக்கூடாது. என்ன சொன்ன இந்த மாதிரி வரும்போது வேஷ்டி ஜென்ஸுக்கு வந்து வேஷ்டி கட்டி வரணும். நான் அதை தான் சொல்லுறேன், வேஷ்டி கட்டுவாங்க, வேட்டி கட்டுவாங்கன்னு சொல்லிக்கிறேன். இப்போ என்ன நடக்குது? அது 1 மாசம் 2 மாசம் என்ன பண்ணுறது முடியும்? இந்த கால் ஃபுல்லா என்ன பண்ணுது? இப்ப பாருங்க, சீக்கிரம் பாருங்க. இப்ப பாருங்க, டாக்டர் வந்துட்டீங்க. இப்ப பாருங்க இருக்கானு நல்லா அவி கூட பாருங்க, கிளி கூட பாருங்க. இல்ல இல்ல ஐயா, இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன இங்கெல்லாம் கூடாத உட்கார முடியல.
எனக்கு கூப்பிடாத. என்ன சொன்னேன்? உட்கார ஒரு பிரச்சனை போடுது. அப்பா உங்கள்கிட்ட என்ன சொன்னானே? அவர் சொல்றாரு, ஐயா என்னை கூப்பிடாத. ஹாஸ்பிட்டல் போனால் எவ்வளோ போகிறீங்க? காசு கொடுக்குறீங்க, செலவு பண்ணுறீங்க. என்னை கூப்பிடுற வேலை வச்சுக்காத. சாப்பிட்ட உடனே பேக் மட்டும் கிளம்பிடுறேன். இப்போ இருக்க வழி இனிமேல் தான் வைத்தியம். இப்போ கேள்வி இருக்கான வழி கேளுங்க. என்ன பேச மாட்டீங்க? சொல்லுப்பா. இங்க ஜவ்வு நரம்பு டிஸ்க் நவுந்து வச்சுன்னு சொல்லிட்டாங்க. நவுந்துச்சா? ஆ நவந்துல அதான் மாட்டி எங்க மாட்டிருந்தது? தயவுசெய்து சொல்றேன், ஜென்ஸுல முக்கிய வழினா வேஸ்ட் கட்டிவாங்க. தயவுசெய்து சொல்றேன், அதெல்லாம் சொல்ல வேண்டியது. ஏன்னா இது லூஸ் அடிச்சு மாட்டிட்டேன் மடக்க முடியுமா? டைட்டா போட்டா எப்படி மடக்க முடியுமா? அதுதான் சொல்றது மக்களுக்கு சொல்றது. இந்த மாதிரி நானும் தெரியும் எனக்கு. இந்த மாதிரி வேடிக்கை நான் வீடியோ தான் போட்டுட்டேன். போலீஸ் ஸ்டேஷனா இல்லை சாலை போக வேண்டியது சாலாச்சான்னு கேட்டேன். என்ன என்ன அவன் பேர் என்ன? பேர கையெழு பேர் என்னயா? விஜய பேர் என்ன? பேர சொல்லுயா, பேர் சொல்லியா? விஜயனா இல்ல கால விழுல சொல்லு, பேர் சொல்லியா? சாப்பாடு போட்டு முடிச்சோட நான் கிளம்புறேன். இனிமேல் இந்த இடத்துக்குலாம் நான் கூடாது. வேலை செய்யும். ஐயா இந்த வீடியோ பார்த்து வர முடியல. போன அங்க வீடு வலிக்குதா? ஜவ்வு ஒட்டிக்கிச்சா இல்லை வலிக்கிச்சா? பிடிச்சிருந்தா பாத்துட்டு பாத்து ஒரு செகண்ட் பண்ணி தரேன். சந்தோஷம் சொல்லவே பண்ணுங்க. எங்கேயும் போறது எங்க அப்பா தவிர எங்கேயும் கோயிலுக்கு போறது. ஆமா எந்த அப்பையும் வருவாரு கிட்ட. எந்த அப்பன் இருப்பாரு என்கிட்ட. சித்தர்ல இருந்து முனிவர்ல இருந்து ரிஷிமர்ல இருந்து எல்லாத்தையும் வந்து உட்காருவாங்க என்கிட்ட. சந்தோஷம். பொட்டுக்குடி பாம்பு பாத்தீங்க? பாம்பு பாத்தையா நிக்குது. ஆமா கண்டங்கரையில் இருக்காயா சொல்லிட்டு வச்சிருந்தேன்னா நான் வீடு கட்டினேங்க. நான் வீடு கட்டுற இடத்துல இருந்து முன்னாடி ஒரு கூரை கொட்டை போட்டு சிமெண்ட் மூட்டை வச்சிருந்தேங்க. அந்த சிமெண்ட் மூட்டையில இருந்து நான் தாண்டுறேன். இன்னும் ஒரு 5 அடி நான் வச்சிருந்தேன்னா அது மாதிரி நாகத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. கண்ணங்கரைன்னு சார் செம்ம ஸ்பீடுங்க. அளவற்றது அங்க முடியாது ஸ்பீடுங்க. தலைவா நிக்குது தலைவா வந்துருச்சீங்க. அதான் ஐயா சொல்றாங்க. நீ காலதாங்க உண்மையிலே சார் திருவண்ணாமலை பக்கத்துல ஏந்தல்ல ஊர்ல வீடு கட்டினேன். ஒன்னு ஒரு 5 அடி இல்லையா? நான் ஒன்னு ஒரு 5 அடி போயிருந்தேன்னு வச்சுங்க சார். அது போன ஸ்பீடுக்கு நான் ஏதாவது மேல கால் பண்ணி அடிச்சுட்டு அந்த அளவுக்கு பாஸ்டா கரும்புகளை புதுசு பட்டு கரும்புகளை புதுசு. அது அப்படியே வெக்ஸாடு நம்ம இதுவே நான் பார்த்ததே இல்லை. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்க பாரு. எங்க வலிக்குது சொல்லு. கையெடு கையெடு இப்ப இருக்கான்னு பாரு. ஒரு அடியை விட்டேன். கொஞ்சம் இருக்கலாம். கைவலி பெல்ட் போட்டுக்கிறீங்களா? கைக்கு பெல்ட் போடுறாரு. மாதிரி ஆர்டர் பண்ணுங்க. இரியா என்ன தெரிவிட்டு போடுறது. ஒரு பேரு கட்ட சொன்னியா? இரு
சாப்பிட்டா எப்படி சொல்றீங்க? இங்கே நான் சோறை கழிச்சு எங்கள் வீட்டு சட்டத்தில் எப்படி எடுத்தது? நான் உங்களை நம்பி சோறை கழிச்சுக்கிறேன். பாரு இப்போ பாரு இருக்கான பாரு வழி. இப்போ நான் பண்ணத வழி என்ன சார்? கொஞ்சம் குறையா? அப்படி வச்சாலே போதும், பசங்க தீர்ந்துடும். பெல்ட் வருது. உட்காரு. எங்க வச்சாரு பெல்ட்? என்ன பண்ணுது? போட்டு வலிக்கும் போது போடுவேன், சரியா போயிடும். இப்ப அடிக்குதா? இப்போ அதான் செய்திங்க வரும் செய்தி போங்க. நான் சொல்றேன் இப்படி போங்க. பெட்டு கொடுத்து ஆரக்கணும். பெட்டு போட்டிய சுக காட்டி கருத்து இடுப்புல பெட்டு போட்டியில அதான் பெட்ட கடை பெட்ட கடை திருத்திடுறேன். அதோட கையில் வச்சுங்க. எப்படி மாட்டின? மாட்டில இருந்த அவங்க ஏன் கட்டி சொன்னாங்க? அப்ப எப்படி என் முன்னாடி தானே நீ கலட்டணும். மாட்டு மாட்டு அப்படி சொல்லணும் இல்லை என்கிட்ட. இதை மாட்டி தான் வந்தேன், வழி இல்லை, இப்போ வழி காட்டணும் இல்லை. என்ன சொல்றது? மக்கள் காட்டணும் இல்ல, மக்கள் தெரியணும் இல்ல. நான் அதான் பெல்ட் கடமை கடமை அவர் சொல்லாரு. இருத்தா மாட்டி வரட்டேன். 5 வருஷமா இப்ப பெல்ட் வேணுமான்னு கேளுங்க. இப்பயே வரேன். வந்துட்டு இனிமேல் என்ன இடத்துக்குலாம் கூடாது. முடியல, சாப்பாடு போட்டோன்னே பேக் போடணும், அவ்வளோதான் முடிஞ்சா கிளம்புறேன். கிளம்புது என்ன சொல்லுது? நான் பிடிச்சிட்டு உட்காந்து சரிங்க. இதுங்க இன்னும் உட்காந்து சரி எப்படி போயிடுவாரு பார்த்துடுறேன் அவரை. நீ மட்டும் போய் வா, அவர் வழி நான் எப்படி எங்க போறீங்க? சாப்பிடலையா? சாப்பிடு தெரியும். சொல்லு எப்படி பெல்ட் முடியுது என்ன சொல்லுங்க. இப்ப முன்ன எப்படி எதுக்கு போட்டீங்க பெல்ட்டுன்னு? சரி இது பெல்ட் நடக்க முடியாதா? நடக்கும்போது பஸ் போகும்போது போட்டோம். பட்டு இப்ப பெல்ட் சாப்பிடுமா? வீட்லயே வலிதான் ஐயா, வீட்லயே வலிதான். இல்ல இப்ப எப்படி இருக்குது? இப்ப பெல்ட் கூட நடக்க முடியுமா? கரெக்டு. இப்ப கரெக்டுங்க. இப்படி காட்டினா தான் நான் எடுத்து போட முடியுதா? என்னதா மக்கள் பார்க்கணும், 4 பேர் வரணும், அவங்க கஷ்டங்களாம் தீர்வு ரொம்ப அழுது போட பார்த்தியா? இப்படி நடங்க பார்க்கலாம். வழி கட்டு நான் செட் பண்ண வழி கட்டு பார்க்கறதுக்கு நடக்க வேகமாக போங்க. நீ ஸ்பீடாக வாங்க. இருக்காது எங்க வலிக்குது? இருக்கான்னு கேளுமாங்க. இருக்கான்னு கேளுங்க. அவரை இருக்காயா? வச்சுனா சரியா வச்சு அவ்வளோ வலி இருக்காது. தலைவரே வலிக்குதா? சொல்லு ஆத்தாட்ட சொல்லு. போடா ஏன் போட பெல்ட்டை போடாதீங்க. பெல்ட் போடுவீங்களா? இப்ப எப்படி வலி? என்ன பண்ண வேலை? ஐயா செஞ்ச மாதிரி வீட்டுல செய்யணும். நீங்க கையா குடியா பெல்ட் போடக்கூடாது தெரியுதா? வீட்டு எங்க போனீங்க? என்ன பிரச்சனை? அதெல்லாம் நின்றுட்டே தான் எனக்கு கஷ்டமா இருக்குது. நான் ஒரு மனுஷன் தான், அதாவது பார்க்கணுமே கொஞ்சம் நேரம் உட்கார மாட்டேங்க. உட்காருங்க, எல்லாம் நிக்காதீங்க, தயவுசெய்து கையெழுத்து கும்பிடுவாங்க. உட்காருங்க. எல்லாம் அடிச்சு போட ஆஃபீஸுக்கு போறீங்க, எவ்வளோ நேரம் உட்காருங்க? நான் கேட்குறேன். நான் ஒரு மனுஷன் நினைச்சு பாருங்கம்மா. ஐயா பண்றத பாருங்க, உட்காந்து பாருங்க, பொறுமையா பாருங்க. பாருங்க பெல்ட் போடுங்க.
ஐயா, அது எப்படி போட மாட்டாங்க? அடிபட்டு ஒரு வருஷமா கட்டு போட்டோம். எது? இன்னும் அந்த விரல் வலி போகல ஐயா. எது வலி? யார் சொல்லு? எந்த வலி? எந்த வலி? எது வரல? 4 ஃபிராக்சர். கிராக்காச்சு சரி பண்ணி வலி தொட மாட்டேன் நல்லா இருக்கும். அதேதான் ஐயா சொல்றாரு. பையனா வருத்தப்படுறாரு. வலிதா? வலின்னு உண்மையை சொல்லுங்க. அடிக்க போறாரு உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. இவ்வளவு தூரம் ஐயா கஷ்டப்பட்டு செய்யும்போது உண்மையை சொல்ல மாட்டீங்க. விரல் வலியில இங்க வச்சா போதும் ஒரு வருஷமா கட்டு போட்டுருக்காங்க. என்ன பிரச்சனை? பெட்லயே பாத்ரூம் போயிடுறேன். பெட்லயே பாத்ரூம் போயிடுறேன். டெய்லி பெட்ல பாத்ரூம் போயிடுறேன். ரப்பர் ஷீட் போட்டு தான் படுக்கிறேன். ரப்பர் ஷீட் போட்டு தான் படுக்கிறேன். சமையலே பண்ண முடியல. இது நரம்பு சுத்தல இருந்து 2 வருஷமா வைத்தியம் பார்த்தேங்க. ஒன்றும் சரியாகல. ஆப்ரேஷன் பண்ண சொல்லுங்க. ஆப்ரேஷன் பண்ண உடன்பாடு இல்லை. வலி இப்பதான் கண்டைக்கால் வலி ஒரு வாரமா வலிக்குது. ஒரு வாரமா நல்ல கண்டைக்கால் வலி. 15 நாள் முதுகு வலி, சமைக்க முடியல. முதுகு வலி ரொம்ப மோசமா ஃபேமிலி பிளானிங் பண்ணது வந்து அதிகமா பகல் ஃபுல்லா வளர்த்தனா முடியாதுங்க. ஒரு வைத்தியத்துக்கு கூட்டின்னு போனா வலி, முதுகு வலி. முதுகு வலி அதிகமா வேலை இல்லை. பேக் பெயின் வந்து இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணதுல இருந்து வலி. ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க. அதுல உடன்பாடு இல்ல. இப்ப எப்படி இப்ப சொல்றேன் என்கிட்ட நீங்களே பேட்டி தர போறீங்க. என்னையா நானா தர போறேன் பேட்டி? இந்த இதுக்கு வந்தேன் இப்ப பரவாயில்ல சொல்ல போறீங்க. ஒருத்தர் தொந்தரவு கொடுத்து படிச்சு செய்ய ஆள் இல்ல. நான் தான் எல்லாத்தையும் செய்யணும். நீங்க அவரு பாருங்க, அவரு உங்க பார்த்து சொல்லுங்க. அவ்வளவுதான் செய்யணும். நீங்க உங்க காலம் செய்ய முடியாது. அவங்க காலம் அட்டைப்பூச்சி வைத்தியம் பண்றாங்க. அது சொன்னாங்க. இப்பதான் யூடியூப் பயமா இருக்கு. பார்க்கும் போதே அது ஒரு ஐயா வணக்கம். வேளச்சேரியிலேருந்து வரோம். யூடியூப் சேனலை பார்த்துட்டு தான் வரோம். ரொம்ப வருஷமா முதுகு வலி. இப்போ ஐயாட்ட வந்தோடனே போயிடுச்சு. ஐயா எந்த பைசாவும் கேட்கறதில்ல. ஆனால் நம்மளால முடிஞ்சதை கொடுத்தாதான் அவர் அன்னதானம் போட முடியும். அதனால நம்மளால முடிஞ்சதை குண்டியல்ல பைசா நம்ம போட சொல்றாரு. கம்பல்சரி பண்ணல, ஆனால் நம்ம கொடுக்கணும். கொடுத்தாதான். எவ்வளோ டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ணியும் சரியாகல. இப்போ ஐயாட்ட வந்தோடனே நல்லா இருக்கு. 25 வருஷமா முதுகு வலிங்க ஐயா. இப்போ நல்லா இருக்கு. பெல்ட் போட சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. பட் அது ஆயில் மசால் பண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் செஞ்சுக்கிறேன். பட் இப்போ வந்து ஐயாட்ட வந்த பிறகு அது நல்லா செஞ்ச பிறகு வலி போயிடுது, நடக்க முடியுது. கை வலி காமிச்சா அதுக்கு சரி, அது நல்லா எல்லாமே உடனடியாக போயிடுது. அவருக்கு அவருக்கு நன்றி. சரி, கை தூக்க முடியாது. நான் ஓரளவுக்கு பண்ண முடியும். கேட்குறேன், மொத்தமாக தூக்க முடியாது. ஓரளவுக்கு வலி இல்லாமல் கொஞ்சம் அளவுக்கு பண்ணி தர. அது வீட்டில் நீங்கள் அப்படியே பண்ணீங்கன்னா திரும்ப வரும். வேற என்ன சொன்ன? அவ்வளோதான். ஏது காலு தரப்பு வலிக்கும், உட்கார முடியாது. எத்தனை வருஷம் வருது? ஒரு வருஷம் மேலே ஆச்சுமா. டாக்டர் போல போனதானே சரியாக? டாக்டர்கிட்ட போனால் தானே சரியாக? நான் தான் வச்சுக்கலாம். எல்லாருமே குடிக்கலாம். யாரு
எங்க இருக்கீங்க? நடக்க முடியாதா? நடக்காதான் பண்ண முடியும். கூட்டம் என்ன பண்ணுதியா? கால் என்ன பண்ணுது? ஆடி வலிக்கு வலி இருக்கு. நடந்து பக்கம் இப்படி வலிக்கு. டூ வீலர்ல போகும்போது கொஞ்சம் வலியா இருக்கு. பாருங்க கொஞ்சம் இருக்கான்னு பாருங்க. ஏன் வலி இருக்கு சொல்ல தெரியாதா? சுத்தமா குறையா? கொஞ்சம் குறைச்சு குறைஞ்சா குறையா? அது சொல்லுங்க. நீ சொன்னாதான் அது மாதிரி எடுத்துக்கிறாங்க. அக்கா நீ அவருக்கு பார்க்கணும், அவரை உங்களுக்கு பார்க்கணும். பாருங்க வழியே வராது. சரிங்களா? இது படத்தை பார்க்கலாம். பண்ணுங்க பார்க்கலாம். அவன் என்னைக்கு கேசரி செஞ்சீங்க? கேசரி கேசரி வீட்டில் என்னைக்கு செஞ்சீங்க? ஒரு மாசம் மேல வருது. வாயில போட்டு ஒரு இடம் சோத்திக்க மாட்டேங்க, யோசனை பண்ணி படுத்துக்கிறீங்க. நான் என்ன பண்ணுங்க இதை பண்ணுங்க. சரியா? படுத்த இருக்கு. டீ-ஷர்ட் போவீங்க, டீ வருது. ஓ டீ-ஷர்ட் போட வாங்கயா. உன்னை விட்டுட்டு குடிக்காம போன கஷ்டமா இருக்கு. உட்காந்து குடிச்சிட்டு போங்க. எனக்கு கூட முடியாம பாக்குறேன். எல்லாம் அட்டன் போட என்ன என்ன பண்றது? அக்கம் பக்கத்துல கொத்திட்டு செத்தாங்களா, தூக்கு போட்டு செத்தாங்களா தெரியலையா? இல்ல நாளாச்சு. தெரியாதா? சொந்தம் இல்ல அசலு வருது. கேள்விப்பட்டீங்களா? சுத்தி போய் சாப்பிட்ட போனி கம்முல போறணும். போதும், ரெண்டு பேரும் ஒண்ணு தானே. அப்புறம் என்ன தனியா வாங்குறீங்க? பொங்கலுக்கு மணியாட்டி பாய் வந்து அது பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் பிரச்சனை. கை வலி கால் வலி மட்டம் தெரியாது. கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு திருப்பி அடிச்சு கொடுங்க. நீங்க சக்தி எனக்கு கொடுங்க, நானே செய்யறேன். கால் வலி கம்மியாச்சு. கால் வலி இல்ல. கால் வலி இல்லையா? உட்காரு உட்காரு. காலம் மடக்கு உட்காரு. காலம் மடக்கு உட்காரு. உட்கார முடியாது. மடக்கு உட்காரு. மடக்கு யாரும் மடக்கு மடக்கு.
எனக்கு 3 நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்துடும். இப்போ அது மாதிரி 3-4 மடங்கு ஆகுது. சொல்லு கை மட்டும் என்ன பண்ணுது? கை தூக்கு அவ்வளவுதான். தூக்கு உட்காந்து சேர்ந்து உட்காந்து தூக்கு. நம்மளோட தூக்கி போறேன். தூக்கு 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 நீ தூக்கு தூக்கு தூக்கு. வருதா வருதா வழியா வருது. நான் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் வலி இருக்குது. ஆனா கொஞ்சம் வழி எடுத்துறேன். வருதானே? வருது வருது. கை தூக்க போடு. வடிகள் பாரு வடிகள் பாரு இருக்கான்னு பாக்க சொல்லுங்க. அதை பாருங்க முதல்ல. வலி இருக்குது. பாருங்க இருக்கு. குறையில இருக்கு. குறைச்சா குறையில குறைஞ்சது. அதை சொல்ல மாட்டேன். முதல்ல தூக்கி இப்ப எப்படின்னு சொல்லணும் ஐயாட்ட. முதல்ல விட கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க இருக்குனாக்கா நல்லா பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து சொல்லணும். முதல்ல தூக்கி இப்ப எப்படி தெரியாத வழி இருக்கிறது இல்லாத எனக்கு தெரியாம போயிருமா? அந்த எங்க போறோம்? கேட்டா முடியல. யார் பேசுதுங்க? பேசாதீங்க. நல்ல போன மனம் வச்சு கொடுத்தீங்க. கரெக்ட் கரெக்ட் ஓகே 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 கரெக்ட். புரியா? ட்ரீட் பண்ணு வலி இருக்கா பாருங்க. வலியா? கொஞ்சம் வலி கொஞ்சம் வலிக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. எங்க வலிக்குது? எங்க வலிக்குது? ஏடு ஏடு பாரு வைக்கணும். வாய தர சொல்லுங்க. கம்மியாயிருச்சு. நான் திருவேற்காட்டுல வர்றேன். நான் 1.5 வருஷமா ஆச்சு. எனக்கு கையை தூக்க முடியாது. கொஞ்சம் பரவாயில்ல சாமிகிட்ட வந்தப்போ. சாமி ஃபர்ஸ்ட்ல வந்தோன்னா சாப்பாடு கொடுத்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. நான் முடிச்சது பண்ண தூக்குறாரு. திரைக்கல்லேருந்து வரோம். ஒரு 2 மாசமா கை கால் கொஞ்சம் பெயினா இருந்தது. இப்போ சரியாச்சு. டாக்டரை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் புண்ணாடுறதுக்கு அந்த மாதிரி மருந்து கொடுத்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா பெயின் இருந்தது. இப்போ சரியாச்சு. இல்ல இல்ல காசுலாம் கேட்கல. சாப்பாடுலாம் போட்டாங்க. பேசாதீங்க அமைதியாங்கோ. குட்டிக்கு வாடகை வா வாங்கி போச்சு. வாங்கி போடல போலையா? சொல்லு அப்போ தெரியும். வாங்கி போடல இல்லையா? கூலிங் சாப்பிடியா சாப்பிடியா? கையெடுத்தாலும் கைக்கூடாது. கூலிங் சாப்பிடியா? ஐஸ்கிரீம் திங்கிறியா? கூலிங் வர ஐஸ்கிரீம் 2 ஒன்று தானே. கூலிங் என்ன சொன்னேன்? கூலிங் தொடக்கூடாது சொன்னா ஏமா நீ வாங்கி தரையா? ஐஸ்கிரீம் கூலிங்கெல்லாம் வாங்கி தரானேம்மா. போயிடுமா பொரி? ஏய் வாங்க வா கட்டில் கோதல போகலாம். போயிடணுமா? நல்லா பேசி திட்டி கூட போயிடலாம். போயிடணுமா? சொல்லுங்க என்னம்மா? கால் வலி கால் வலியும் அது 2 வருஷமா இருக்கு. எங்க வரியா? இங்கே மாங்காடுல இருந்து 2 வருஷமா இருக்கு. இப்பதான் கடைசியா முடக்குவாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆரிய ஃபேக்டர்ல ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி அது இருக்கிறதுனால சுகர் மாதிரி அது போகாது. இருந்துட்டே இருக்கும். லெவல் கம்மி பண்ணி வச்சாதான் கால் வலியிலேருந்து குணமாகும் அப்படின்னு. தசையெல்லாம் வந்து தசையெல்லாம் இறுக்கி பிடிக்குமா அந்த நோய் வலி இருக்கு.
கொஞ்சம் குறையில பாருங்க நல்லா இருக்கும். கொஞ்சமாவது குறைஞ்சா குறையில அதான் கேள்வி. நான் கேள்வி மட்டும் படிச்சுக்கோங்க. நடந்து கூட போவோம். வேணும்னா அது டக்குன்னு எதிர்க்க முடியாது. அதை எதிர்பார்க்க நடந்து பார்த்தா போய் கேள்வி போய்த்தா புடவை காலைல மாட்டிக்கா கொஞ்சம் புடவை தீ பிடிச்சிக்கலாம் போ நடந்து போ நடந்து போங்க நீங்களே போங்க. அவர் 2 பேரும் காலையில உட்காந்துருக்காங்க. வெளியே பாத்ரூம் கூட போகணும். என்னதா இந்த ரைட் சைடு மட்டும் பரவாயில்ல. உட்கார் ஏமா டீ ஒன்று வாங்கிக்கோமா. போயிட்டா ஓ குடி காசு வாங்க டீ இது குடி. இந்த ஒரு டீ கொடுங்க. டீ சாப்பிடலாம். சாப்பிடுதா இது பார்த்தா சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. குடு அம்மா சொல்லு. கணேசனுக்கு என்ன தருவாங்க அம்மா கேட்டு. ஆமா அம்மாட்ட கணேசனுக்கு என்னன்னு கேட்டு. என்ன தப்பிட்டு வர ரொம்ப நாளா டீ சாப்பிட்டீங்களா? எங்க சாப்பிடுதா அங்க அதான் காலை சொல்லலாமா அப்படி நீட்டு தான் மேலே வைத்தா பார்த்துருவாங்க. எழுத பொறுமை ஒன்று அப்படின்னு இல்லை. பொறுமையாக வச்சுப்போம். நடந்து போக கொஞ்சம் வேகமாக போகலாம். நடந்து போப்பா வேகமா. நடந்து போதா வேகமா நடந்து போ. இன்னும் ஸ்பீடாக வரணும். நோட்டுக்கு போயிட்டு வாங்க. நோட்டுக்கு போயிட்டு வெளியே போனேன். இங்கேயும் நோட்டுக்கு போயிட்டு வாங்க. பரவாயில்ல கட்டிங்களா? உங்களுக்கா பரவாயில்லையா? மடக்கி வைக்க முடியாது. மடக்கி வைக்கிறோம். ஓகேங்களா? போதுமா? இதை மாதிரி நீங்கள் வீட்டில் படிக்கணும். நான் சொல்லுவேன் அந்த பையன் அதே மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கை மட்டும் வலிக்குது. எவ்வளோ நாளா? ரொம்ப நாளாக ஒரு 8 மாசமா இருக்கும். 8 மாசம் ஆகுதா? இங்கேயா? இப்போ இருக்கிற பாரு. இல்லை அப்பப்போ வந்து போகும். இருக்கான்னு பாரியானே? இப்போ இல்லை. ஆனால் நைட்லலாம் ரொம்ப தோணுது. வர கை வச்சாலே போயிட்டியா? வீட்டில் அதே மாதிரி அம்மாவுக்கு பண்ணணும். அடிக்கடி சொல்லி கல்லு போயிடுச்சு ஒருத்தரம் சாப்பிடுவாங்க. பாருங்க பேசா பாருங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் செந்தில்குமார். என் மனைவி பேர் வந்து இந்திரா. நாங்கள் மாங்காட்டில் வசிச்சு வரோம். ஒரு கடந்த 2.5 வருஷமா கால் முட்டி வலினால ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாங்க எங்கள் மனைவி. நாங்கள் போகாத இடம் கிடையாது. எல்லாரும் சொல்கிற இடத்துக்குலாம் போயிட்டு இருந்தோம். ஆயுர்வேதிக் போயிட்டு இருந்தோம், சித்தா போயிருந்தோம், ஹோமியோபதி போயிருந்தோம், இங்கிலீஷ் மருந்து பார்த்தோம். எதுக்குமே அது கட்டுப்படலை. தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருந்தது. ஆளுக்கு ஒரு விதமாக ஒரு நோய் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தோம் போன வாரம். இது மாதிரி கால் சரி பண்ணுறாங்க ஐயா கோயிலுன்னு. சரி போய் பார்க்கணும் எல்லாம் தான் போனோம். இதுக்கும் போய் பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். இந்த நோய் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அது நல்லா இருந்ததுன்னா சந்தோஷம் தான் எனக்கு.
இன்னும் கொடுத்துருக்காங்க, மருந்து கொடுத்துருக்காங்க, எண்ணெய் தேய்க்க சொல்லியிருக்காங்க. அது பரிபூர்ணமாக நல்லா இருந்தாங்கன்னா ஐயா வந்து அன்னதானம் டெய்லி கொடுக்குறாங்க. பணம்லாம் எதுவும் வாங்குறது இல்லை. நம்மளால இஷ்டப்பட்டு எதுக்கு கொடுத்தாலும் எது செஞ்சாலும் நம்மளால இஷ்டப்பட்டு செய்கிறது தான் இங்கே. இப்போ எனக்கு மனைவிக்கு சரியாக இருந்ததுன்னா இப்போ ஒரு வாரத்தில் மருந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஆயிடுச்சுன்னா நானும் ஒரு நாள் அன்னதானம் உங்களுக்காக கொடுப்பேன். நான் அந்த கோயிலுக்காக செய்கிறேன். நான் தயாராக இருக்கேன். இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப முடியாமல் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெளியில தான் இருந்தாங்க, உள்ளே வரல. நான் தான் கியூவில் இங்கே உட்காந்துருந்தேன். அவங்களுக்கு உள்ளே அந்த படிக்கட்டே நடந்து வர முடியாமல் தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எந்திரிச்சு நடக்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்படின்னு ஒரு வாரத்தில் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். நான் இந்த கோயிலுக்காக நான் என்ன செய்யணுமோ நான் நல்ல முடிஞ்ச உதவி நான் செய்வேன் கண்டிப்பாக. ஐயாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னாங்க. அவங்களும் ஹார்ட் ஸ்டென்ட் வச்சுருக்காங்க. அவங்களும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். எங்களை போல நோயாளிகளை குணப்படுத்தணும். அவங்க நிறைய பேரை குணப்படுத்தணும். கடவுள் வந்து நேரில் வர்றதில்லை, இதுமாரி ரூபத்தில் தான் வர. கடவுள் வந்து இவங்க மாரி ஐயா ரூபத்தில் தான் வர்றாங்க. அதனால எவ்வளோ பேர் இன்னொன்று இருப்பாங்க, எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க இந்த யூடியூப் பார்க்காம கூட இருப்பாங்க நிறைய பேர். அவங்களெல்லாம் பார்த்துட்டு வரணும். எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். எல்லாரும் உடல் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும். ஐயா அதான் உங்களோட வேண்டுதல். வணக்கம். அதான் முட்டி வலி இருக்கான்னு பாரு. நடந்து போ வேகமா. இப்ப நடந்து இப்ப நடந்து போ. பார்த்துடலாம். நடந்து போ. உக்காரியா? டீ வேணுமா? வேற என்ன வேணும்? சண்டை போட்டாதுங்கள. ஆமா, கொஞ்ச நேரம் உட்காரு. நான் ஒரு அம்மா வருவாங்க, சிவனை கூப்பிட்டு கொடுத்தாக்க உட்கார வச்சுக்கிறேன். குடிச்சா என்னம்மா படிக்கல? கொஞ்சம் உட்காரியா? அது சொல்லு. அப்புறம் உட்காரு. சொல்லமா? அதான் சொல்ல கால் பண்ணு. நடந்து போதா? நல்லா நடந்து போதா? நடந்து போதா? எப்படி இருக்கு? பரவாயில்லையா? வீட்டுல போயிட்டு இதே மாதிரி பண்ணணும்னா ஓகே. நாங்கள் ஆவடியிலேருந்து வரோம்ப்பா. என் பேர் மாலா. அது சுகர் பிபிலாம் வந்து 6-7 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுனுக்கிறேன். இந்த முட்டி வலி வந்து 3 மாசமா ரொம்ப என்னால் நடக்க முடியாமல் இருந்தேன். நிறைய ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கினேன். எதுவும் சரியாகலம்மா. யூடியூப்பில் பார்த்து தான் ஐயாவை பார்த்துட்டு ஃபோனும் பண்ணேன். நான் பண்ணிவிட்டு இங்கே வந்துக்கிறேன் அன்னைக்கு. இப்போ நான் வந்த இதுக்கு இப்போ மருந்து எண்ணெய் தடவினாரு. அது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போ பாதி வலி முக்கால்வாசி வலி குறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு இந்த அன்னதானம் போட்டுட்டு சாப்பிட வச்சுட்டு தான் வைத்தியம் பண்ணுறாரு. எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்கிறோம் அன்னதானத்துக்கு. சொல்லுங்க, என்ன பண்ணுது? எவ்வளோ நாள்? 10 வருஷம் ஆகுதா? எங்கிருந்து ஐயா? 10 வருஷம் வரைக்கும் ஆசிரியர் போலியா? என்ன சொன்னாங்க? 10 வருஷம் வைத்தியம் போட மாட்டேங்குது. பாருங்க பாருங்க வழியிருக்கேன் பாருங்க. இப்போ பரவாயில்லையா? தாத்தா குடிச்சு தாத்தா குடிச்சு கடை சொல்லலாமா? இடமா நான் செய்யலாமா? ஏமா அந்த மாதிரி பண்ணுறோமா? கரெக்டுமா? பேச முடியாமா? ஐயா கூட பேச முடியாது. இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க பாருங்க. நான் பேச மூச்சு வாங்க படிக்க வச்சிருக்கேன். உங்கள் வழி சாப்பிட்டு உங்கள் வழி ஐயா வழி நினச்சி எடுக்கிறாரு. சரியா? அப்போ கொஞ்சம் கொடுங்க. அப்புறம் எவ்வளோ வயசு? 63. நீ என் தங்கச்சி தான் எடுக்க மாட்டேன் வழியா? உங்க வழி இல்லை, என் தங்கச்சி வழியா எடுத்துக்கிறேன். சரியா? நடந்து போ, நடந்து போ.
என்னதா அதான் சத்தமா சொல்லுதா பரவாயில்லையா உட்காரு வேற என்ன வேற ஒண்ணு வீட்டில் போட்டு இந்த மாதிரி பண்ணணும். என் பேர் தேவிங்க. நான் பெருங்குளத்துலேருந்து வரேன். இந்த QPED பார்த்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். பார்த்தேன் எனக்கு வந்து கால் வலி ஐயா கை உருவி 10 வருஷமா இருக்கு. எனக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு. ஏதோ ஒன்றும் நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக அனுப்புகிறாங்க. இந்த கீழே விட்டுட்டேன் ஒரு 20,000 அதில் வந்து ஷெட்யூல் அதில் சிப்பாயை விழுந்தால கொஞ்சம் நடந்துட்டு முன்னாடி ரொம்ப நேரம் உட்காந்து அவனுக்கு இப்போ சாதாரண மடக்கினாலே நரம்பு பிடிச்சிருக்கு. தமிழை பற்றி உட்காந்து முன்னாடிலாம் ரொம்ப நேரம் உட்காந்துலாம் ஒன்றும் பண்ணாது. கமல் போடு அவனோட தொடாவே உட்கார வைக்கிறேன் பாரு. கமல் போடு படக்கு சமல இந்த இடம் இருக்குண்ணா உட்காருன்னேன் நான் பார்க்குறேன்ட்டேன். வலிக்கிறான் பாரு ரைட்டா இருக்கு. முன்னைக்கு பரவாயில்லையா? பரவாயில்லையா முன்னைக்கு கீழே வருது. முன்னோட வலி குறைஞ்சா குறையிலையா? வலி குறைஞ்சு லைட்டா பரவாயில்ல லைட்டா இருக்கா வலி இன்னி இப்ப பரவாயில்லையா? உட்கார முடியாது அப்ப இப்ப மடைக்கு உட்கார முடியாது. சமங்க இருக்கும் உட்கார அப்படியே உட்காரு எவ்வளோ நேரம் உட்கார உட்காரு அப்படியே உட்காரு உட்காரு. உனக்கு வலிக்கு போய் இடம் சொல்லலாம் அப்படியே உட்காரு போய் உட்காரையா இல்லையா? அந்த மாதிரி கொஞ்ச நேரம் உட்காரையான்னு கேட்டேன். உட்காரு அப்போ உங்களுக்கு தெரியும் என்னன்னு நாளைக்கு ஃபோன் பேச அந்த உட்காரு எடுத்து ஏய் கழுத வரல அம்மா வண்டி இல்லையா வர சொல்லிக்கிறேன். அந்த வீட்டில் கூட்டு போறேன் ஒன்றும் எனக்கு கும்பிடாத நல்லா இருக்கும். தனியா வந்துருக்காங்க மதுரையா சொந்த வீட்டில் தங்கியிருக்காங்க. கூட ஆள் இல்லையா? யாரா வந்துருக்காங்களாம்மா கூட யாரா வந்துருக்காங்களா? காலு நடந்தா முட்டி வந்து ஸ்டக் ஆகுது. எங்க வீட்டுல வெளியே குளிக்கலன்னு உள்ள வரல வெளியே நிக்கிறாரு. நீ வந்து வீடு ஒரு வயசாகி போச்சு. காலைல வந்து உங்களை அவர் தான் கேட்டாரு. இப்போ எங்க அவன் கூட தொடங்க வெளியே இருக்காரு. அது நான் என்ன பண்ணி கூட்டு வந்து நிக்கணும்ல. காலை காலை கட்டு சொல்லலாம் இல்லை காலை உட்காந்து தூக்காடாதே இல்லை. நீ கையெடு கையெடு கையை தூக்குப்படி தோத்த வேமா போ. அவர் நொண்ணு நீ நடந்து போகாமா நடந்து போகாமா. என்னதா அப்படி அப்படி இல்லை சரியா சாமா என்னவா நாமத்தில் வந்து பாதி வழியெல்லாம் போயிடுச்சு. நீ முட்டி தான் அப்படியே இதுவாகும். என்னவா முட்டி 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 வந்து எனக்கு ஒரு வலிக்குது. நடந்து பாசம் நடக்கும். என்ன மாதிரி எடுத்துட்டு இது 20 சரி எடுத்துட்டு உங்க மாதிரி சொல்ல வீட்டுல போய் செய்யணும் அந்த மாதிரி நீங்க இல்ல வழி எடுத்துட்டு அவங்க இன்னும் இருக்குன்றாங்க. என்ன சொல்றது ஒண்ணும் புரியல எனக்கு. நம்ம கையை வைக்காமே சரி பண்ணி தரேன். ஐயா செஞ்ச மாதிரி வீட்டுல போய் செய்யணும் நீங்க.
என்னம்மா நான் வீட்டில் போய் மாதிரி செய்யணும். சரி நான் எப்படி இருக்கேன் இப்போ எப்படி அப்படியே தான் இருக்குது. நடக்க முடியல. ஃபாஸ்ட்டாக நடக்க முடியல. வரும்போது எப்படி இருந்துச்சு இப்போ ஐயா செஞ்சாங்கல்ல அது இப்போ இருக்குது கொஞ்சமாக குறைஞ்சிருக்கா இல்லையா? குறைஞ்சிச்சு இல்லை ஆமா நான் வந்து வீடியோவில் சுத்தமாக குறைக்க முடிச்சு பாதி வெளியே குறையும் பாதி வெளியே இல்லை படிக்கல தான் போட்டு வச்சுக்கிறேன். நீ சுத்தமாக திரு வாசிக்கு எவ்வளோ நேரம் காசு பண்ணீங்க பத்துங்க சார் இல்லை எஸ்ஆர்எம் போகிறப்போ இது பஸ்ஸில் ரொம்ப தொலைவு ஏறினேன். இன்னைக்கு குறைச்சா இன்னைக்கு குறைச்சா குறையாது நான் கேட்குற கேள்வி நம்ம கை வச்சாலே போயிடுங்க பாரு போமா அவர் சமங்கலம் போட்டு உட்காந்துட்டாரு அவரை உட்கார வச்சுக்கிறானே திரும்ப இருக்கு இப்ப மொத்தமா தீரானாலும் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் தான் போச்சு பூரா போகிறோம் மீடியாவிலே பாதி தான் குறையும் பாதி இருக்கு வீட்டில் படிக்கணும்னு சொல்லிக்கிறேன். உனக்கு என்ன பண்ணாலும் தீராது என்ன எங்கே படிக்க வந்து உட்கார் 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 என்ன கால விடு கால விடு என்கிட்ட என்ன பண்ண நான் படித்தானே நீ நாமத்தை தண்ணியில் படிச்சு குடிக்க மாட்டேங்கிற அசைவம் சாப்பிட்றேன் அதெல்லாம் பேச காலையில அசைத்து காலையில என்ன கிளம்பி ஊத்துறா நான் தின்னாலும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் போட்டு குடியான்னு சொன்னேன் நான் செய்ய வேண்டியதா ஏன் செய்ய மாட்டேன்றேன் இல்லை சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம் வாயில போட்டு குடி இருக்கெல்லாம் சரி பண்ணி தண்ணி சொல்லிக்கிறேன். ஓகே போலாம் பண்ண நம்ம வருஷம் வீட்டுக்கு போறாங்களா வந்துடுவாங்க பக்கத்துல தான். எங்க போயிட்டான் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெண்டு கொஞ்சம் பேக் பண்ணுறாங்க. இப்போ 20 நாள் இருக்கும். 20 நாளைக்கு முன்னாடி வந்து ரிசீவ் பண்ண போகும்போது காலில் சிப்பாய்க்கு அது மடைக்கு இருந்தது அது இடத்துல தூக்கி எடுக்க ஆரம்பிச்சது 20 நாள் ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் உட்காந்து வலிக்க மன சரியாக போகும். இப்போ சுத்தமாகவே நரம்ப பிடிச்சிருக்கேன். நாலு பேருக்கு தள்ளி போய் உட்காருங்க. நடந்து போவாங்க அப்புறம் நவர முடியாது ஃப்ரீயா இருக்கா அவ்வளோதான் பண்ண முடியும். வீட்டு அதை பண்ணுங்க.
சத்து மாத்திரை டாக்டர் தான் இருக்கேன். இப்போ பார்த்துதான் இதெல்லாம் திடீர்னு ஏதாவது 2 நிமிஷம் ஆகும் தொலைச்சிட்டா சரியாயிடும். இப்போ வண்டி ஓட்டே போனால் ஒரு கிலோமீட்டர் உங்களுக்கு இதாகிடும். அப்புறம் லைட்டாக டச் பண்ணி இப்படி போய் பண்ணோம்னா சரியாயிடும். கண்டினியூஸாக இருக்காது, 2 நிமிஷம் ஒரு மாதிரி ஏதாவது இந்த கை தான் அடிக்கணும். வராது வராது. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் மதுரையிலேருந்து வரேன். இந்த வலி வந்து ரொம்ப காலமாக இருந்துச்சு. விளையாடும் போது கீழே விழுந்ததில் ஸ்லிப்பாகி நரம்பு வலி, அது கால் மடக்க முடியாமல் ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருந்தது. இங்கே நாராயணன் வழி தோன்ற ஐயா வைகுண்டர் வழி தோன்றது ஐயப்ப சுவாமிகளை வந்து பார்த்ததில் அவர் இப்போ சிகிச்சை கொடுத்ததில் பூரணமான முறையில் தெளிவாக குணமாயிருக்கு. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த நன்றியையும், அவருடைய பணி மேலே மேலே சிறந்து எல்லா மக்களுக்கும் அவருடைய பணி தொடரணும்னு, அவர் நீண்ட ஆயுளை பெற்று ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஐயா வைகுண்ட நாராயண பெருமாளை மனசார பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. என்னம்மா கும்பிட உட்காந்து என்ன வேணும்? 18ஆம் வருஷம் அட்டாக் சொல்லுது. அட்டாசால உங்களுக்கு கை வலி கால் வலி சொல்லுங்க. அதற்கு ஒரு 4 வந்து வச்சுக்க. அதெல்லாம் வேன்ல கால் மடங்கி போச்சு. 2 வருஷம் அதுலேருந்து இந்த 2 கால் மறுத்து போகுது. படுத்த உடனே மறுத்து போகுது. இப்போ என்ன பண்ணுது? வலி வலிக்குதா? நடக்க முடியல. இப்போ நடந்து போங்க. நடந்து போங்க. இப்போ நெச கொடுத்து விட்டுட்டீங்களா? நம்ம அப்படிதான் உங்களுக்கு போக முடியுங்க. பண்ண இங்கே வந்தால் கணக்கு, அங்கே வந்தால் கணக்கு கிடையாது. ஸ்கூலில் கேள்வி கொடுத்தா கணக்கு. ஸ்கூலுக்கு வேல்யூ போட்டு ஆகி போட்டுருவாங்க. அப்படியே சொல்லணும் நீங்க. எடுவாங்க. நான் தொடவே இல்லை. ஓகே பல சொல்லலாமா? எத்தனை வருஷம் வலி? எத்தனை வருஷம் வலி? வருஷம் 2 வருஷமா வேன்ல மடிச்சு நேரிட்டேன் காலை. இந்த இடம் காலை தேய்ச்சி வீட்டு மாதிரி பண்ணணும்னா வீடியோ பாருங்க. எப்படிமா இருக்கு வலி? வலி இப்படி நல்லா இருக்கா? எந்த கதை வேண்டாம். இல்லைன்னா பேசு. வெரிகோஸா? வெரிகோஸ் எப்படி ஒன்றும் தெரியல. எல்லாரும் எதனாலன்னு தெரியல. ஆனா அது வலிக்கல, சுத்தமா வலிக்கல. இந்த நான் வேன்ல காலை மடிச்சுட்டு ஏறினேன். இந்த இடம் தெரியல. ஆனா வலியே இல்லை. கேட்டுட்டே நான் வழி கேட்டுருவேன். பாப்பா வந்து அவங்க
கட்டேஷா அம்மா அக்கா நல்லா ஆச்சாக்கா என்னக்கா நல்லா சொல்லுங்க வாய் திறந்து. நல்லா இருக்கேன். சரிக்கா இந்த யாருமா வா உட்காரு என்ன பேசாம ஒரு 10 மணிக்கு வந்துருங்க ஆரம்பிச்சு விட்டுருந்தேன் சீக்கிரம் நிறைய ஆள் வந்து அனுப்பிச்சு 10 மணிக்கு நாக்குமே அது சொல்லிட்டேன் ஒரு நாள் 2 நாள் பார்க்க மாட்டேன் என்னையா ஒரு 10 மணிக்கு நாளைக்கு காலையில் யார் வந்தாலும் நீங்க சொல்லிடுங்க. இல்ல ஞாயிற்றுமா ஒரு 10 மணிக்கு வந்தா கூட சரி பரவாயில்ல அனுப்பிச்சிருப்பேன் மதியானம் பார்க்குற வழி மதியானம் பார்த்துக்கிறேன் காலையில் பரவாயில்ல 10 மணிக்கு வாங்க வழி எந்த வழி இருந்தாலும் வாங்க எல்லாம் வாங்க இதெல்லாம் வைங்க போனெல்லாம் வச்சு கொண்டு என்ன பண்ணுறது எவ்வளோ நாளுமா என்னமா எல்லாம் 10 வருஷம் 5 வருஷம் தான் போயிருக்கீங்க என்னதான் சொன்னாங்க கட்டு போட்டாங்க அப்புறம் நான் காமிக்கல ஏன்னா என்னோட குடும்ப சூழ்நிலை நான் காமிக்கல பெரிய குடும்பம்ன்றதுனால அப்படியே போச்சு வலி இங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு வலி இல்ல எங்க போச்சு வலி உண்மையிலே நான் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு வலி நடந்து எப்படி வந்தேன் வந்து உட்கார்ந்து வலி இல்ல கதை சொல்லலாமா அக்கா வேகமா ஓடுதா பாக்கலாம் அடுத்த வேமா அக்கா என்னதா நான் வந்து புதுக்கோட்டையில இருந்து வரேன். 10 வருஷமா இந்த வலி இருக்கு. நான் இவங்க வீட்டுல வேலைக்கு வந்தேன். இவங்க யூடியூப்னால நான் இப்ப இங்க வந்தேன். எனக்கு இப்ப கால் வலியே இல்ல. எனக்கு வந்து ஐயா வந்து எனக்கு என்னை வந்து குணப்படுத்திட்டாரு. அவ்வளவுதான். 10 வருஷமா இருக்கு எனக்கு கால் வலி 10 வருஷமா இருக்கு. ஆனா இப்ப எனக்கு வலி சுத்தமா வலி இல்ல. நல்லா இருக்கு. நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன். நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. 8 வருஷமா ஹார்ட் அட்டாக்ல சஃபர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதை விட என்னன்னா எனக்கு மூட்டு வலி தான். வேன்ல காலை மடிச்சுட்டு ஏறினதுல காலில் ஏதோ மசில்ல தசையில ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நடக்க முடியாம இருந்தேன். கால் ரெண்டும் மரத்து போச்சு. படுத்த உடனே என் கால் மரத்து போயிடும். விரல் நுனியெல்லாம் மரத்து போயிடும். இப்போ ஐயா கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல இப்போ அவர் முன்னாலேயே நான் நடக்கிறேன்ப்பா. போக போக அவர் கொடுக்குற எண்ணெயும் எடுத்துட்டு கண்டினியூஸா பண்ணனா பூர்ணமா குணமாயிடும்னு ஐயாவை நம்பி வந்திருக்கேன். நன்றி. இப்போ நான் நடந்து நல்லா இருக்கேன். உடனே நல்ல பலன் இருக்கு. அதுல சந்தேகமே கிடையாது. நன்றிப்பா. பாருங்க வலிக்காம பாருங்க என்ன பாருங்க பாருங்க நிமிருங்க நிமிந்து பாருங்க பாருங்க கொஞ்சமா குறைச்சா சொல்லுங்க அவர் பாக்குறேன் என்ன போடுறேன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. புரியா லூஸ் பண்ணுங்க. நீங்களே போடுங்க. அக்கா நான் சொன்னவே பண்ணுக்கோ நல்லா இருக்கீங்க என்ன நாராயணா அது உடம்பு தள்ளி வந்து चाहिए तो இருக்க ஒன்னா பண்ணலாம் இருக்கா இருக்கா இது முடியுதா பரவாயில்ல பாருங்க போதுமாத்தா வழிகாடு பாருங்க சொல்லுங்க
आता मी पडून निमुरिया आठ पिछले பழைய போயிடா நிற்குது சந்தோஷம் இருக்காங்கன்ட்டு நானு என்ன மறக்காம இருக்காருல்ல அவரு நான் மறந்தாலும் என்ன மறக்காம இருக்காருல்ல எல்போடா கில்போட நான் பார்த்து போடல நீங்க பண்ணி எல்போடலாம் எங்க எல்போடு ஐயா இப்ப எல்போடு கேளுங்க சொன்னாலே இப்ப பாரியா தலைவர பாருங்க இப்ப எல்போடு போச்சுனாங்க போட்டு நான் வச்சுக்கிட்ட போட்டுட்டீங்க தான் அவருக்கு இருக்கா இப்ப பாரு ரைட் உட்காரு என்ன கும்பிடவே கூடாது உனக்கு என்ன பொறுமையா இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை ஐயாட்ட உனக்கு என்ன பிரச்சனை செய்ய எனக்கு கும்பிடுறது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது பெரியவங்க எனக்கு வேற பிடிக்க மாட்டேங்குது இந்த காலை விழுது எனக்கு கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது மண்ணாதான் பரவாயில்ல அதை நான் பார்க்க மாட்டேன் அழிவு போதும் பண்ணுவேன் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் மக்கள் நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய சேவை சிவனை மேல இருக்கும் அதை ஒதுக்கி வச்சிருக்காரு போக முடியாம சாமிக்கு கூட கஷ்டம் கொடுக்கும் வீட்லேயும் பசங்க கொடுக்கும் ட்ரெஸ்ஸு கிழிஞ்ச பசங்களாம் வரும் இப்படி சண்டையை போட்டோம்னா வரமாட்டான்னு சொல்லி சண்டை போட்டு மறுக்கட்டு ஒரு நாள் கூட அங்கே போய் விழுந்து காலில் அவன் பேர் தான் சொல்லிட்டு இருக்கேன் போகணும் இதெல்லாம் கதையா இருக்குது நான் கும்பிடும் போது ஒரே வச்சு தருண் பெரிய கட்சி தச்சு போட்டேன் விடலை நீ வந்தாரு உட்காந்து மக்கள் பண்ணேன் இது அடுத்தது எனக்கு வேற யார் செய்ய போறேன்னு சரி சொல்லுங்க எங்க வாய்ப்பு தான் நான் பண்றேன் எனக்கு அந்த கொடுப்போம் தான் வந்து பண்றேன் இப்ப சொல்லி நான் ஏமாந்து வந்தேன்னா சபரிமலைக்கு போகும்போது வரவங்க குறைபாடு கால் வலி இருக்குது என்னோட வலி எனக்கு கொடுத்த சக்தி மற்றவங்களுக்கு அவருக்கு ஏன்னா மக்கள் சாப்பிடுறதுலாம் எனக்கு புரியுதா கையடியா பார்த்து பாரியா கண் பாரியா இருக்கா இருக்கா பாரு வலி இருந்துச்சு இப்ப இருக்க பாருங்க பாரு வலி பாதி கம்மியா பாருங்க போச்சா பாட போறீங்க எப்படி ஓம் நாராயணா பாருங்க எப்படி பாருங்க நடந்து போங்க வேகமா கண்ணு கண்ணு போடுங்க அதெல்லாம் பண்ணுங்க இப்ப பண்ணுங்க அதே மாதிரி பண்ணுங்க புரியாதுங்களா வலி இல்ல போதுமா ரைட் சிவாய நமங்க
நான் ஆவடி மோரையிலேருந்து வரேன். யூடியூப்பில் பார்த்து தான் வரேன். எனக்கு இந்த பேக் பெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்குது. குறைஞ்சி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போயிட்டு வந்தாச்சு. எல்லாம் மாத்திரை கொடுக்குறாங்க, அது பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருந்தது. மாத்திரை போட்டாலும் வலி அனுபவிச்சுட்டு இருந்தேன். சுகத்தை அனுபவிக்கிறேன், வலி அனுபவித்தேன். இன்னைக்கு வந்து ஐயாவை பார்த்தேன், வலி இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்தவொடனே சாப்பாடு போட்டார். சாப்பாடு சிறப்பாக இருந்தது. அன்னதானம் வாங்க, ஐயாவை பாருங்க, சந்தோஷமா போங்க. சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். நான் சொல்ற வழியை பண்ணி என்ன பார்க்கணும் ஐயா பார்க்க வழிக்காக வர மாட்டீங்க. ஐயா அப்புறம் பார்க்கணும் வாங்க. அங்கேயே இருக்கு, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு இந்த ஐயாவா? ஆமா. அப்ப அங்கே சொல்லி பார்த்துக்கோ. இல்ல ஐயா பார்த்துட்டு அது குரு பார்த்தா சிஷ்யமா எல்லாம் ஒரே இடத்துல ஒரே குரு தான். அப்படி முறையில இருந்து வரேன். என் பேர் கலையரசன். நான் ஸ்ரீபெரும்புலேருந்து வரேன். எனக்கு இந்த வழி 7 வருஷமாக இருக்குது. ஐயாவை கேள்விப்பட்டு யூடியூப்பில் பார்த்து வந்தேன். வந்து பொறுமையாக இருந்து பார்த்தேன். எனக்கு வலி உடனே குறைஞ்சிட்டு தெய்வத்தோட அனுக்கிரகம் தான். நன்றி, வணக்கம். சொல்லுங்க, கடவுள் போன அனுப்பிச்சு இல்லை ஐயா போங்க. எனக்கு ஏழை காலை ஆளு வருவாங்க வெளியூர் யாரு இருக்காங்க? வெளியூர் யாரும் ஐயா காணி போடியா முடிஞ்சு போடுங்க. சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு? நான் கடவுள் எடுத்து வரேன். 2 வருஷம் மூட்டு வரி சார். 2 வருஷம் மூட்டு வரி. அதான் இப்படி பார்த்தா போய் சார் நடந்த உடனே பட்டத்தில் இருக்கு, தாங்க முடியும். பட்டத்தில் அப்படி வழியுது. நீ லாங்கில் போன சொல்ல வேண்டியதானே? நீ கீழே வைங்க. குட்டி என்ன பார்க்கலாம்? ஓம் நாராயணா. 20 வருஷத்துக்கு கூப்பிட்டு கடைசியில் கை வலி கால் வலி இல்லை. தள்ளி வர முடியும். ஞாயிற்றுக்கிழமை வாங்க, சீக்கிரமா ஒரு 10 மணிக்கு வாங்க. அனுப்பிடுறேன், பாதி பேர் அனுப்பிச்சிடுறேன். என்ன பண்றது? ஆமா, அதுக்கப்புறம் உச்சி 10 வருஷம் பார்த்து என்ன சொல்லுவாரு? முடியாத முடிச்சு தெரியாது. தண்ணி தான் ஃபுல்லாக வந்து டாங்கி ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது தண்ணி கேட்கலையே, தண்ணியே ஃபுல்லாக கலத்து வைக்கிறது. பாத்ரூம் கூட குறைஞ்சிடும், பாத்ரூம் வரல உட்காந்து நடந்து பார்த்தா பார்க்கலாம். வேகம் போ, வேகம் போ, கீழே போ, வேகம் போ.
எப்படி பரவாயில்லைங்க. வேற என்ன பண்ணுது திரும்பி அப்படியே நில்லு. பாரு 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 வயிறு நான் பாருங்க என்ன சார். சார்